எனக்கும் யாழ் இந்து கல்லூரிக்கும் நீண்ட தொடர்பு இருக்கின்றது. நான் சுமார் 10 வருடங்களாக அந்த பாடசாலையில் ஆசிரியராக கற்பித்தவன். தொடர்ந்து இங்கே 14 வருடங்களாக நமது கல்லூரியில் நான் ஆசிரியராக கற்பித்திருக்கின்றேன். எனவே எனது இந்த பாடசாலையில் இரு பாடசாலையில் நான் இரு கண்களாகத்தான் நான் எண்ணுகின்றேன். அந்த வகையில் இந்த நிகழ்வில் சிறப்பாக யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் பல தடவைகள் தமது திறமைகளை வெளிப்படுத்தியதை நான் கண்டுபிடிக்கின்றேன். அந்த வகையில் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். தொடர்ந்து வருகின்ற தொடர்கள் நமக்கும் உங்களுக்கும் நீண்ட தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். நாம் நமது இனம் தொடர்ந்து விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று கூறி இன்றைய இந்த விழாவில் நமக்கு இவ்வளவு தூரத்தில் பிரபலப்படுத்தி இந்த கிரிக்கெட் சுற்று போட்டிக்கு மிக முக்கிய பங்காளராக இருக்கின்ற இலங்கையில் முதல் தர வானொலியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வெற்றி வானொலிக்கும் இனி முதல் தரமான டிவியாக வர இருக்கின்ற வெற்றி டிவிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுடைய நிர்வாக முகாமைத்துவர்கள் அவர்களையும் பாராட்டி நாங்களும் உங்களுடன் தோல் நின்று வெற்றி நடை போட உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவ தலைவர் ஒன்றிய தலைவர் காந்தரூபன் அவர்களே, அவருடன் இணைந்த மாணவ தலைவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பிரதி அதிபர் அவர்களே, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி கொழும்பு கிளையினுடைய தலைவர் திரு சச்சிதானந்தம் அவர்களே, வெற்றி எஃப்எம் வெற்றி டிவியினுடைய பணிப்பாளர்களாக உரிமையாளர்களாக இருக்கின்ற திரு யலகன், திரு கோவர்தன் அவர்களே, மற்றும் நமது பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, பாடசாலை அபிவிருத்தி சபை உறுப்பினர்களே, பழைய மாணவர்களே, யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இது வடக்கிற்கும் தெற்கிற்கும் அல்ல, மேற்கிற்கு நடக்கின்ற ஒரு பெரிய போட்டியாக சவாலாக அமைந்திருந்தது. ஆகவே நாங்கள் இந்த போட்டியை சென்ற முறை யாழ் மண்ணிலே நடத்தினோம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதை முழு பொறுப்பையும் எடுத்து நடத்தியிருந்தது. மிகவும் நல்ல முறையிலே ஒழுங்கமைத்து அதை செய்திருந்தார்கள். அவர்களுக்கு எந்த வகையில் நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல என்பதை இந்த முறை எமது கல்லூரி மாணவ தலைவர்கள் இங்கு காட்டியிருக்கின்றார்கள். அவர்களும் குறைந்த ஒழுங்கமைப்பை செய்து நல்ல முறையிலே இந்த கிரிக்கெட் போட்டியை நல்ல முறையிலே ஒழுங்கமைத்து செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எமது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் எமது கல்லூரிக்கும் ஒரு இறுக்கமான தொடர்பு நீண்ட காலமாக இருந்து இருக்கின்றது. இங்கு வெற்றியினுடைய உரிமையாளர்களில் ஒருவரான திரு யனகன் யாழ் இந்து கல்லூரியினதும் பழைய மாணவன், எமதும் பழைய மாணவன். அதனுடைய பணிப்பாளர் லோஜன் அங்கும் பழைய மாணவன், இங்கும் பழைய மாணவன். பழைய மாணவர் சங்கத்தினது கொழும்பு கிளை தலைவர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் எமது கல்லூரியினது கணக்குகள் 3 விதமான கணக்குகளையும் வருடாந்தம் இலவசமாக கணக்காய்வு செய்திருக்கின்ற ஒரு சிறந்த பட்டய கணக்காளர். ஆகவே இத்தகைய நெருக்கமான தொடர்பு எங்களுக்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் இடையிலே தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இங்கு விளையாடுகின்ற மாணவர்களும் எமது கல்லூரியின் மாணவர்களிலும் சிலர் அவருடைய பெற்றார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய பழைய மாணவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த வகையில் இந்த போட்டியை பொறுத்தவரையிலே 2 கல்லூரி அணிகளும் நாங்கள் ஒரு போட்டி என்பது நாங்கள் அந்த போட்டி ஒரு பார்ப்பதற்கு ஒரு விறுவிறுப்பு அல்லாத ஒரு போட்டியாக இருந்தால் அது ஒரு சப்பந்து இருக்கும். ஆனால் இங்கு விளையாடிய 2 அணியினரும் மிகவும் தரமானவர்கள், நல்ல போட்டியை கொடுத்தார்கள். ஒன்றுக்கு ஒன்று நல்ல போட்டி மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தனை நண்பர்களையும் இங்கே இந்த மேடையில் பார்க்கும்போது மிகவும் பூரிப்பாக இருக்கின்றது.
அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் இந்த நிகழ்வில் 2ஆம் இடத்தை பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களுக்கான பரிசளிக்கும் விழா இடம்பெற்றிருக்கிறது. அவர்களுக்குரிய மெடல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பொன்னிறமுடைய அந்த பதக்கங்கள் இப்பொழுது யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர்கள் ஒருவரான லயனஸ் குகவரமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அந்த பதக்கங்களை முதலாவதாக நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் ஜே சஜீத். இவர் அணித்தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அணிக்காக 84 ஓட்டங்களை மிகவும் விறுவிறுப்பாக வழங்கியவர். அது மட்டுமல்லாது நேற்றைய தினம் வெற்றி எஃப்எம்மின் அவதார நிகழ்ச்சியில் கூட எங்களுடன் தொலைபேசி மூலமாக சிறப்பித்திருந்தார். இன்றைய தினமும் அவர்கள் நாங்கள் உரையாடியிருந்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்ததாக சஜீவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவருக்குரிய பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு. அடுத்து ஜஸ்டின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவருக்குரிய பதக்கங்களை பெற்றுக் கொள்வதற்கு. அடுத்ததாக பி லிடிஷன் ஜே சல்மான் அவர்களையும் அழைக்கின்றோம். இவர் அணிக்காக இன்றைய தினம் 53 ஓட்டங்களை விறுவிறுப்புடன் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜே சல்மான் அவருக்குரிய பதக்கம் இப்பொழுது யூனிவர்சல் நெட்வொர்க் நிறுவனத்தில் உரிமையாளர்கள் ஒருவரான லயனஸ் குகவரமன் அவர்கள் மூலமாக வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சங்கீர்த்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜே பிருந்தாவன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அவருக்குரிய பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாணவர்களுக்குரிய பதக்கங்களை வழங்கி வைப்பதற்காக யூனிவர்சல் நெட்வொர்க்கின் மற்றும் ஒரு உரிமையாளர் லக்ஷ்மண் இன்றைய தினம் அணிக்காக 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவா ஜனன் சுபகீதன் அவர்களையும் பதக்கத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து சுபகீதன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு. சுபகீதன் அதேபோல கௌஷிகன் அவர்களும் அடுத்து எங்களுடைய யூனிவர்சல் நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளர்களான திரு விநாயகமூர்த்தி ஜனகன் அவர்களிடமிருந்து அந்த பதக்கத்தை பெற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக சாரங்கன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிலோஜன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் பதக்கங்களை பெற்றுக் கொள்வதற்கு. நிரோஜன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. குமாரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவருக்குரிய பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. பதக்கத்தை வழங்கி வைத்து அவருடைய நிறுவனத்தின் ஒருவர் காத்திருக்கின்றவர் வாங்குவதற்காக குமாரன் என்று நினைக்கின்றேன். பதக்கங்களை அறிவித்த யாழ்ப்பாண கல்லூரியின் பிரதி அதிபர் திரு எஸ் நிவலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கௌரி சங்கர் அவர்களை அழைக்கின்றோம் அவருக்குரிய பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. தொடர்ந்து சஞ்சீவன் கோகுலன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அவருக்குரிய பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. இன்றைய தினம் கிண்ணத்தை சுபீகரித்த கொழும்பு வமனபதி இந்து கல்லூரியின் மாணவர்களுடைய பதக்கங்கள் அடுத்து வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் அனைத்தலைவர் எங்களை ஜீத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வழிவகுத்து எங்களுடைய பாடசாலையின் அனைத்தலைவர் எங்களை ஜீத் அவர்களுடைய பதக்கம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கஜமுகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அவருக்குரிய பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. பதக்கத்தை வழங்கி வைத்து யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் பிரதி அதிபர் திரு அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்து எமது கல்லூரியின் அதிபர் திரு ஈஸ்வரதாசன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் அவருக்குரிய பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு. ஒரு பதக்கம் ஒன்று விடப்பட்டிருக்கிறது. மிதுன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவருக்குரிய பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அதேபோல் அடுத்து பிரசோதரன் அவர்களை அழைக்கின்றோம் அவருக்குரிய பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அவர் 89 ஓட்டங்களை இன்றைய தினம் பெற்றுக் கொடுத்திருந்தார் அணிக்காக. தொடர்ந்து முனீக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திவாகரன் அவர்களை அழைக்கின்றோம் அவருக்குரிய பதக்கம்